மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பாரம்பரிய மாட்டினங்கள் குறித்து மதுரை மாவட்டம் ஜட்ஜஸ் காலனியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஆர் சடையாண்டி அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு எஸ் சங்கரன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கனகாம்பரம். இன்றைய தகவல் நேரத்தில் சோயா மொச்சையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வளர்ந்து வரும் வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளாலும் ஒட்டு செய்யப்பட்ட பயிர்களினாலும் சிறு தானியங்களின் சாகுபடி பரப்பளவு குறைந்தே காணப்படுகின்றது. சிறு தானியங்களை பொறுத்தமட்டில் வறட்சியான காலநிலைகளிலும் வளரும் தன்மை கொண்டவை. மேலும் இவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் அதிக ஊட்டச்சத்து மிக்கவையாகவும் திகழ்கிறது. அந்த வகையில் சிறு தானியங்களின் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்து பயன்பெற்ற நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு எஸ் சங்கரன் அவர்கள் தரும் தகவல்கள். கேவிகே உழவர் மன்ற கூட்டமைப்பினுடைய தலைவர், ஆரைக்கல் உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய ஒரு டைரக்டரும் கூட. இந்த நிறுவனம் என்பது எங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், கேவிகேனுடைய தொடர்பு எங்களுக்கு 2013 கிடைச்சது. எல்லா உழவர் மன்றங்கள் அங்கே அமைக்கப்பட்டோம் அந்த கேவிகே மூலமாக. அந்த உழவர் மன்றங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கேவிகே உழவர் மன்றங்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். அந்த அமைப்பின் மூலமாக சிறுதானியங்களிலிருந்து என்ன செய்யலாம் என்று கேவிகேனுடைய தொழில்நுட்ப உதவியோடு ஆரம்பித்தோம். அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க, கூட்டமைப்பினுடைய மொத்தம் 42 உழவர் மன்றங்கள் இருந்தது. அந்த உழவர் மன்றங்களெல்லாம் இணைத்து அதிலிருந்து ஆரைக்கல் உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தோம். இதற்கு மூல காரணம் கேவிகே தான். கேவிகேனுடைய தொழில்நுட்ப உதவியோடு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. கேவிகேயின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த பலன்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தோம். அதற்காக அவர்கள் எங்களுக்கு நிறைய மெஷினரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4,4 லட்சம் ரூபாய்க்கு கேவிகே மூலமாக எங்களுக்கு இந்த நிறுவனத்திற்கு 4,4 லட்சம் ரூபாய்க்கு மிஷினரிஸ் எல்லாம் கொடுத்து, அதன் மூலமாக இன்றைக்கு சிறுதானியங்களிலிருந்து என்னென்ன பொருட்கள் உற்பத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தொழில்நுட்ப உதவி என்று சொன்னால் கேவிகேவும்
வேளாண்மை பல்கலைக்கழகம் ISCPT இதில் எல்லாம் ட்ரைனிங் எடுத்து தான் இன்றைக்கி இந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 56 பொருட்கள் நாங்கள், அதாவது சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். சிறுதானியங்களை பற்றி இன்றைக்கு சொல்லவே தேவையில்லை. மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். தொலைக்காட்சி மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் நிறைய செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதை மக்களும் விரும்பி இன்றைக்கு வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், மக்கள் ஆரோக்கியமான வாழ்விற்கு நாங்கள் எங்களுடைய சுலோகமே ஆரோக்கிய வாழ்விற்கு ஆரைக்கல்லின் உணவு தானியங்கள் என்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த சிறுதானியங்களின் மூலமாக ஊட்டச்சத்து அதிகமான பொருட்கள் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, நார்ச்சத்து அதிகம் கொண்ட பொருட்கள் இந்த சிறுதானியத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இயற்கை உணவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இதற்கு பூச்சி மருந்தோ உரங்களோ மற்றும் தேவையில்லாத அந்த பொருட்களை வைத்து இன்றைக்கு சிறுதானியங்கள் மிக பிரபலமாக இன்றைக்கு மக்களிடையே சென்றடைந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிறுவனத்தை அதே போல தான் எங்களுடைய நிறுவனத்தின் பொருட்களும் இன்றைக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இந்த பொருட்களை நாங்கள் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக இன்றைக்கு KVKனுடைய ஆலோசனை தொடர்ந்து எங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. இன்றையும் அளவிலும் KVK மூலமாகத்தான் அதை நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், என்னவென்றே தெரியாத இந்த விவசாய மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 630 விவசாயிகள் எங்களுடைய அமைப்பிலே இருக்கிறார்கள். இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய தானியங்கள் நாங்கள் நேரடி கொள்முதல் செய்கிறோம். அதன் மூலமாக விவசாயிகளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களை இந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாக ஆக்கியிருக்கிறோம். அதன் மூலமாக அவர்களுக்கு ஆண்டுதோறும் வரக்கூடிய அந்த லாபத்திலே அவர்களுக்கு பங்களிக்கக்கூடிய நிலைமையை உருவாகி கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் நாங்களே அதை வேல்யூ அடிஷன், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றும் பொழுது விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு நேரடியாக சென்றடைகிறது என்ற இந்த நோக்கத்தோடு இந்த அமைப்பை ஏற்படுத்தினோம். முறுக்கு பார்த்திங்கன்னா, சிறுதானியத்தில் இருந்து செய்யக்கூடிய சாமை திணை முறுக்கு, வல்லாரை அந்த கம்பு லட்டு, ராகி லட்டு, இதெல்லாம் இந்த முறுக்கு இவைகளெல்லாம் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த சிறுதானியங்கள்லேருந்து ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களாக இன்றைக்கி நாங்கள் ஹெல்த் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹெல்த் மிக்ஸ்னால் அந்த இதில் வந்து நிறைய பொருட்களை நாங்கள் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். என்னன்னு சொன்னால், தானியங்கள் மட்டும் இல்லாமல் பயிர் வகைகளை அதில் சேர்த்து மிக ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ், அதாவது அந்த சத்து மாவாக பண்ணியிருக்கோம். இப்படி நிறைய வகைகள். அது ஒன்று மட்டும் இல்லாமல் நவாட்டான்னு ஒரு பொருள் எங்ககிட்ட இப்போ இன்றைக்கி லீடிங்கில் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில்னு சொன்னால் நவாட்டா தான். அதில் வந்து சாமை, திணை, சோளம் இவைகள் எல்லாத்தையும் சேர்த்து, கோதுமை இவைகளெல்லாம் சேர்த்து நவாட்டான் பண்ணியிருக்கோம். தூதுவளை ரசப்பொடி, கொள்ளு சாதப்பொடி, இட்லி பொடி, இப்படி பொடி வகைகள் நிறையா செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ரவையும் வந்து ஒவ்வொரு சிறுதானியங்களில் இருந்த ரவை கோதுமையோடு இணைத்து சாமை திணை கோதுமை ரவை, சாமை கோதுமை ரவை, இப்படி ஒவ்வொரு தானியத்திலிருந்து ரவைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி அதிகமான பொருட்களை நாங்கள் இன்றைக்கு மக்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். ஏன்னு சொன்னால், இதில் அதே போல் லாகி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மக்களுக்கு தாய்மார்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் எதுன்னு சொன்னால் ராகி மாவு. அந்த குறைவை நிவர்த்தி செய்வதற்காக ஆரைக்கல் நிறுவனமும் வேளாண்மை துறையும் இணைந்து இன்றைக்கு அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அதற்காக 300 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அந்த விவசாயிகளுக்கு விதைகளை கொடுத்து அவர்களை இந்த சாமை, திணை, வரகு, இந்த குதிரைவாழை இப்படி போன்ற இந்த சிறுதானியங்களுடைய விதைகளை கொடுத்து விதைக்க வச்சு அதிலிருந்து வரக்கூடியதை நாங்களே நிறுவனமே வாங்கிக் கொள்வது என்ற ஒப்பந்த அடிப்படையில் இன்றைக்கு 300 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அதற்காக வேளாண்மை துறையும் மாவட்ட நிர்வாகமும் எங்களுக்கு ஊக்கமளித்து இன்றைக்கு அதையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே வந்து எப்படி கிடைத்தது என்று சொன்னால், எங்களுடைய விவசாய குழுக்கள் 42 குழுக்களில் இருக்கக்கூடிய 630 விவசாயிகள் அவர்களுடைய ஒற்றுமையினால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய நிறுவனமாக இது வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், உளுந்து மற்றும் பருத்தி. வேளாண் அறிவுரை. வரும் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையை எதிர்பார்க்கப்படுவதால் எள், கரும்பு, நெல் தரிசு பருத்தி ஆகிய பயிர்களுக்கு தகுந்த இடைவெளியில் நீர் பாசனம் செய்ய வேண்டும். நெல் தரிசு பருத்தியில் விதைத்த 45 நாட்களுக்கு பின்னர் ஒரு கைக்களையும் மற்றும் மண் அணைத்தலும் செய்யப்பட வேண்டும். பயறு வகை பயிர்களில் உளுந்து ADT 5 கோடை பருவத்தில் விதைக்க ஏற்ற ரகமாகும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கனகாம்பரம். இன்றைய தாவர பகுதியில் கனகாம்பரம் மலரின் சாகுபடி குறிப்புகளை இங்கு காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்ப நிலை. நல்ல வடிகால் வசதியுள்ள மணல் கலந்த வண்டல் மண் மற்றும் செம்மண் ஏற்றது.
மண்ணின் அமிலக்காரத்தன்மை 6 முதல் 7.5க்குள் இருக்க வேண்டும். பயிரிட ஏற்ற பருவம். கனகாம்பரம் மலரை ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள். சிகப்பு, ஆரஞ்சு மற்றும் டெல்லி கனகாம்பரம் சிறந்த ரகங்களாகும். அறுவடை நாற்றங்காலில் இருந்து செடிகள் நட்ட 1 மாதம் கழித்து பூக்க ஆரம்பித்துவிடும். நன்கு மலர்ந்த மலர்களை 2 நாட்களுக்கு ஒரு முறை பறிக்க வேண்டும். மகசூல். 1 ஹெக்டருக்கு 1 வருடத்தில் சராசரியாக 2000 கிலோ மலர்கள் கிடைக்கும். டெல்லி கனகாம்பர ரகம் 1 ஹெக்டருக்கு 1 வருடத்தில் சராசரியாக 2800 கிலோ மலர்கள் கொடுக்கும். ஆகவே கனகாம்பரம் மலரை பயிர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சோயா மொச்சையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. விதையிலிருந்து பரவும் நோய்களான வேரழுகல் நோய், வாடல் நோய், இலைப்புள்ளி நோய், நுனிக்கருகல் நோய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன் 1 கிலோ விதைக்கு டால்கம் பவுடர் கொண்டு தயாரிக்கப்பட்ட ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 10 கிராம் அல்லது கார்பன்டெசிம் அல்லது திரம் 2 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். வயலில் தண்டு ஈ தாக்குதலை குறைக்க 1 கிலோ விதைகளை டைமீத்தோயேட் 30 EC அல்லது இமிடாக்ளோபிரிட் 17.8 SL 5 மில்லிலிட்டர் பூச்சிக்கொல்லி மருந்துடன் விதை நேர்த்தி செய்யவும். விதைத்த பிறகு தண்டு ஈ தாக்குதல் காணப்பட்டால் 1 ஏக்கருக்கு 4 கிலோ போரேட் 5% குருணை இட வேண்டும். காய்ப்புழுக்களின் தாக்குதல் காணப்பட்டால் வேப்பங்கொட்டை சாறு 5% என்ற அளவில் தெளிக்க வேண்டும். வைரஸ் நோய்களின் தாக்குதல் தென்பட்டால் பாதிக்கப்பட்ட செடிகளை உடனே அகற்ற வேண்டும். மேலும் வைரஸ் நோய் வயலில் பரவாமல் இருக்க மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது மீதைல் டெமட்டான் 500 மில்லிலிட்டர் மருந்தை 15 நாள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1860 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 3300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3400 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 2700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3200 ரூபாய்க்கும், நெல் சூப்பர் பொன்னி செய்யாறில் குறைந்தபட்சமாக 1050 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1735 ரூபாய்க்கும், அம்மூரில் குறைந்தபட்சமாக 1475 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1665 ரூபாய்க்கும், நெல் ATT 43 ஆரணியில் குறைந்தபட்சமாக 1549 ரூபாய்க்கும், வாழைப்பூவன் சின்னமன்னூரில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 6000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 20 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும்,
கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விரிச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34.5 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 23.9 டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 44.8% காற்றின் வேகம் மணிக்கு 4.1 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 11.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.9 டிகிரி செல்சியஸாகவும் சூரிய கதிர்வீச்சு 632.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 811 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.3 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இயற்கை வேளாண் தாக்கத்தின் காரணமாக பாரம்பரிய மாட்டினங்களான காங்கேயம் மற்றும் உப்பலாச்சேரி போன்றவற்றின் தேவைகள் அதிகமாகியுள்ளன. மேலும் பாரம்பரிய மாட்டினங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் பால், தயிர் மற்றும் நெய் போன்ற உணவுப் பொருட்களின் ஊட்டத்தன்மை கலப்பினங்களை காட்டிலும் கூடுதலாக உள்ளது. அந்த வகையில் பாரம்பரிய மாட்டினங்கள் குறித்து மதுரை மாவட்டம் ஜட்ஜஸ் காலனியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு R. சடையாண்டி அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி பொன் விளை பூமி நிகழ்ச்சியில் நான் ஒரு சிறப்பான ஒரு உழைப்பாளியை, ஒரு சிந்தனையாளரை, ஒரு நல்ல ஒரு ஆளுமையை இந்த பகுதியில் சந்தித்து அவங்க வந்துட்டு அரசு துறையில் இருந்து நீதித்துறையிலேருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு அரசு வேணா எனக்கு ஓய்வு கொடுக்கலாம், என்னுடைய வேலைகளுக்கு என்னுடைய உழைப்புக்கு நான் என்றைக்குமே ஓய்வு தர மாட்டேன் என்று அந்த எண்ணத்தில் இன்றைக்கும் பண்ணைகளை அமைத்து ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, இப்படி அவருடைய சொந்த நிலத்தில் விவசாயத்திற்கு மாற்றாக ஓய்வு பெற்றதற்கு பிறகு மாவட்ட நீதிபதியாக இருந்து பதிவாளராக இருந்து பணிகளை செய்து நீண்ட நெடிய அனுபவத்திற்கு பிறகு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற காலத்திலே இன்றைக்கு இப்படி தன்னுடைய நிலத்திலே விவசாயம் சார்ந்த ஒரு ஓய்வில்லாத உழைப்பை செலுத்தி வருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை ஐயா அவர்களை இன்றைக்கு சந்தித்து அவர்களுடைய பங்கு பணிகளை, அவருடைய உழைப்பை நாமும் பகிர்ந்து கொள்ளலாம். வாருங்கள் நேயர்களே. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் மாவட்ட நீதிபதியாக இருந்து உயர் அந்த நீதிமன்றத்தில் பதிவாளராக இருந்து ஓய்வு பெற்று பணி ஓய்வு பெற்றதற்கு பிறகும் உங்களுடைய உழைப்புக்கு ஓய்வு கிடையாது, கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். இந்த ஓய்வு பெற்றதற்கு பிறகும் நீங்கள் இந்த பண்ணை இல்லத்தை அமைச்சு, பண்ணை வீடுகளை அமைச்சு, மாடுகளை, கண்ணுகளை, இந்த மாதிரி ஆடுகளை பராமரிக்கணுன்ற எண்ணம், அந்த ஆற்றல், அந்த உந்து சக்தி எப்படிங்க ஐயா உங்களுக்கு வந்தது?
முதலில் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிறப்பால் ஒரு விவசாயி. இடையிலே வந்த பணிதான் நீதிமன்ற பணி. நான் கிட்டத்தட்ட 16-17 இடங்களில் என்னுடைய பணியினை ஓரளவிற்கு சிறப்பாக செய்து எந்தவித உராய்வுமின்றி முழுமையாக ஓய்வு பெற்றுள்ளேன். என்னுடைய மூதாதையர் விவசாயிகள். இந்த நிலங்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலால் என்னுடைய மூதாதையால் வாங்கப்பட்ட நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு இப்போது ஒரு பகுதியை எங்கள் கையில் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். என் அறிவுக்கு எட்டியவரை உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் விவசாய பரப்பளவு உள்ள நாடு இந்திய நாடு. விவசாய பரப்பளவு என்பதை காட்டிலும் எல்லாவித விவசாயங்களும் செய்யக்கூடிய நாடு இந்திய நாடு. ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய அரசு பணிகள் இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு பெண் கொடுக்க வேண்டுமென்றால் அவர் காணி நிலமாவது வைத்துள்ளாரா என்று கேட்ட பின்புதான் அவர்கள் பெண் கொடுப்பார்கள். நான் நேரம் அதிகம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். கரிசல்மண் பற்றி எழுதிய கி. ராஜநாராயணன் அவர்கள் தங்களுடைய ஒரு கவிதையிலேயே தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுவார், ஒரு மாவட்ட கலெக்டர் அவர்கள் பகுதியில் உள்ள ஒரு பெரிய தனவந்தரிடம் விவசாயிடம் பொன் கேட்டபோது அவர் எந்தவித நிலமும் இல்லை என்பதற்காக மறுத்து விட்டார்கள். அந்த காலகட்டங்கள் மாறி இன்று அந்த வாரிசிலே ஒருவர் பெண் கேட்டு போனபோது அவர் ஒரு சின்ன வேலை கூட பார்க்கவில்லை என்பதால் பெண் கொடுக்கப்படவில்லை. காலங்கள் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என் அடிப்படை எண்ணங்கள் தத்துவங்கள் விவசாயம் என்று தலைதூக்க மறந்ததோ அதை தலைதூக்க நாம் உரிய காரியங்கள் செய்யவில்லையோ அப்பொழுது நம்மளுடைய நாடு ஒரு சிறந்த முன்னேற்றமான நாடாக கருத முடியாது. தானங்களில் சிறந்த தானங்கள் அன்னதானம் என்பது. எந்த தானத்தையும் ஒரு எல்லையோடு நிறுத்திக் கொள்வார்கள். சில தானங்கள் எல்கையே கிடையாது. போதும் போதும் என்று சொல்லக்கூடிய தானங்கள் அன்னதானம் மட்டும்தான். அப்படிப்பட்ட அன்னதானம் செய்யக்கூடிய தொழில்தான் விவசாய தொழில். நீங்கள் விவசாயம் செய்கின்ற போது நீங்கள் நேரடியாக மனிதர்களுக்கு உணவு வழங்குகிறீர்கள் என்று எண்ணுவதை காட்டிலும் சுமார் 1 ஏக்கர் நீங்கள் விவசாயம் செய்கின்ற போது 1000 உயிர் பறவைகள், பட்சிகள், புழுக்கள், பூச்சிகள், இன்னும் எத்தனையோ வித உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு அளிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் அனுமதி பெற்றோ அனுமதி பெறாமலோ அவைகள் அத்தனையும் வாழுகின்றன. அந்த உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு இயற்கை. அந்த இயற்கை இன்று நம்மிடையே இல்லை. அதன் காலத்தின் கோலமா அல்லது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. இருந்தபோதும் அந்த இயற்கையை நாம் நாடாமல் இயற்கையை விட்டு விலகி போய் கொண்டிருக்கின்ற போது இயற்கை தன்னுடைய காரியங்களை ஆற்றாமல் அது நிறுத்தி கொண்டுள்ள காரணத்தினால் வறட்சி, பனி, பட்டினி, விவசாய சாவு என்பதை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆட்பாடுகளுக்கு உட்பட்டு, இத்தனை கொள்கைகளுக்கு உட்பட்டு ஏன் விவசாயத்தை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால் என் மண்ணின் வாசனை. நான் பிறந்த மண், என்னை வளர்த்த மண், என்னை ஆளாக்கிய மண். நான் இந்த மண்ணில் வாழ வேண்டும், வாழ வைக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த மண்ணிலே செய்கிறேன். உங்களுடைய அற்புதமான லட்சியம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மேலோங்கிய சிந்தனை மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. ஐயா கிட்ட நீண்ட நிறைய அனுபவம் உள்ளவங்க உங்ககிட்ட நான் கேட்க விரும்புவதெல்லாம், நாம் முழுக்க விவசாயத்தில் கவனம் செலுத்துகிறோம்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் வறட்சி, பஞ்சம், இயற்கை பொய்த்து போன நிலங்களில் நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். மேலை நாடுகளில் என்னுடைய அறிவு கேட்ட வகையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பதாக தெரியவில்லை. காரணம் என்னன்னா, அவங்க கால்வாசி நிலத்தில் விவசாயம் பண்ணி முக்கால்வாசி நிலங்களில் இந்த மாதிரி கால்நடைகளை, மற்ற மாடுகள், ஆடுகள், கோழிகள், வாத்துகள், பன்றிகள், இப்படி இந்த உயிரினங்களை வளர்ப்பதில் அவங்க மிகுதியான நாட்டத்தை செலுத்துகிறார்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? பண்டைய கால விவசாயம் என்பது அனைத்து பொருட்களையும் நமது இல்லத்திலே நாமே தயாரித்து நாமளே உட்கொண்டோம், நாமளே பிறருக்கு கொடுத்தோம். அந்த விவசாய பாங்கு மாறிவிட்டது, அந்த விவசாய பழக்கம் மாறிவிட்டது. மேலை நாட்டு ஆதிக்கத்தின் காரணமாக அழகாக சொல்வார்கள் நம்மாழ்வார்கள், எந்தெந்த மருந்துகள், எந்தெந்த விஷப்பூச்சி மருந்துகள், எந்தெந்த பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே மேலை நாட்டினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்ததாக சொல்வார்கள். அதன்படி நமது விவசாயம் மாற்றப்பட்டு விட்டது. பொழுது நேரம் அதிகமாகும் என்ற காரணத்தினால் சுருக்கி சொல்கிறேன். ஒரு விவசாய குடும்பத்தில், கிட்டத்தட்ட சாதாரண ஒரு குடும்பத்தில் அவர்கள் சித்திரை மாதத்திலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரை
அவர்கள் விலைக்கு வாங்குகின்ற பொருள்கள் என்பது குறைந்தது மண்ணெண்ணெய், கிடைக்காத மண்ணெண்ணையும் கடலில் விளையக்கூடிய உப்பு மட்டுமே இருக்குமே தவிர அனைத்து பொருள்களும் அவர்களுடைய வீட்டிற்கு தேவையானதை அவர்களே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் நேரத்தினை சுருக்குவதற்காக சொல்லுகிறேன். பயரிலிருந்து, அரிசியிலிருந்து, அதற்கு விறகிலிருந்து, அதற்கு கிடைக்க தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய் அனைத்துமே விளைபொருளிலிருந்து வரக்கூடியது தான். காலம் மீண்டும் திரும்பி கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நெல்லரிசி சாப்பிட்டால் அவன் தனவந்தன், நெல்லரிசி சாப்பிட்டால்தான் நமக்கு சமூகத்தில் மரியாதை என்றிருந்த காலங்கள் மாறி, அதன் காரணமாக நம்முடைய பாரம்பரிய உணவுகள் குதிரவெள்ளி, சோளம், கம்பு, வரகு என்ற அனைத்து பொருள்களும் அளிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு கீழ்நிலைக்கு போன பின்பு இன்று மீண்டும் அவைகள் உருவெடுத்து 5 நட்சத்திர ஓட்டல்களிலே இன்றைய ஸ்பெஷல் கேழ்வரகு ரொட்டி, இன்றைய ஸ்பெஷல் திணை பொங்கல், இன்றைய ஸ்பெஷல் கம்மமாவு கஞ்சி என்று செய்கிறார்கள். இன்னும் தனவந்தர்கள் மிக்க பகுதியான கொங்கு நாட்டில் கூட பெரிய பெரிய திருமணங்களில் இன்றைய காலகட்டத்தில் கம்மஞ்சோறு என்பது வைத்திருந்தால்தான் அவருடைய பாரம்பரியத்தை காட்பதற்கு ஒரு சான்றுகளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நமது விவசாயம் என்பது பின்தங்கவில்லை, நாம் மறந்துவிட்டோம். விவசாயம் வளர்ச்சி அடைய வேண்டிய காலங்களை தாண்டி விட்டோம். ஒரு சாதாரண விவசாய வீட்டில் 2 மாடுகள் இருக்கும், 2 ஆடுகள் இருக்கும், கோழி இருக்கும். நமது பாரம்பரியத்தில் இன்னும் சொல்லப்பட வேண்டிய 1000 விஷயங்கள் இருக்கின்றன. காலப்போக்கில் யாரும் மறைக்கவில்லை, நாம் மறந்து விட்டோம். இன்று சமுதாயத்தினுடைய முழு எழுச்சியை காட்டக்கூடிய ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு வந்திருக்கிறது. இந்த இளைஞர்கள் ஜல்லிக்கட்டை எப்படி பாரம்பரியம் என்று சொல்கிறார்களோ அதே போல பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய விவசாயத்தை கொண்டு வந்தால் இந்தியா இன்னும் முன்னேறுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது என்பது என் தாழ்மையான எண்ணம். உங்களுடைய அறிவு சிந்தனைகள் அத்தனையும் இளைய தலைமுறைக்கு பயன்பட வேண்டும், இளைய தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த வகையிலே உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கு இளைய தலைமுறைக்கு? இன்றைய இளைய தலைமுறையினை பொறுத்தளவு நான் மிகவும் மகிழ்வு கொள்கிறேன். ஒரு காலகட்டத்தில் இளைஞர்கள் என்றால் அவர்கள் காலத்தினுடைய கட்டாயத்திற்குட்பட்டு சமுதாயத்திலிருந்து வேறுபட்டவர்கள் போல் தோற்றமளித்தார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்கள் மிகவும் ஆர்வமிக்கவர்களாக, குறிப்பாக பாரம்பரியத்தை பாதுகாக்க எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இன்னொன்று சொல்ல வேண்டும், ஓர் மரம் வளர்க்கின்ற போது நிச்சயமாக அந்த மரம் நமக்கு பலனை தருமா அல்லது யார் பலனடைவார்கள் என்ற கேள்வியை கேட்கக்கூடாது. என் மூதாதையத்தை மரத்தினால் நான் இன்று பலனடைந்து கொண்டுள்ளேன். என் மூதாதையர் அந்த மரத்தை வைக்காவிட்டால் நான் பலனடைய முடியாது. நான் வைக்கின்ற இந்த மரம் நிச்சயமாக என்னுடைய இளைய சந்தையிற்கு சென்று சேரும். மேலும் விவரங்களுக்கு திரு ஆர் சடையாண்டி அவர்களை 09434460833 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 29/3/2017 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் தேசிய உணவு திட்டத்தின் மூலம் பச்சை பயிறு சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு பி ஸ்டாலின் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு வேளாண் அறிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் மணத்தக்காளி. இன்றைய தகவல் நேரத்தில் துவரையில் உயர் விளைச்சல் ரகங்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பாரம்பரிய மாட்டினங்கள் குறித்து மதுரை மாவட்டம் ஜட்ஜஸ் காலனியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஆர் சடையாண்டி அவர்கள் தரும் செய்திகள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.